உலக முதியோர் நாள். அக்டோபர் முதல் நாள் உலக முதியோர் நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. முதுமை அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடப்பதற்கு அல்ல, இயன்றவரை முயன்று முடிந்ததை செய்து மற்றவருக்கும் பயன்படும் வண்ணம் வாழ்வதே. முதுமை பூத்து காய்த்த மரத்தில் இனிக்கும் பழங்கள் பறிக்கும் பருவம். உலகில் முதுமையில் சாதித்தோர் ஏராளம். அவர்களில் சிலரை செப்புவது இன்றைய முதியோர் உற்சாகமாய் வாழ உதவும் என்பதே இந்த 81 வயது முதியவனின் முயற்சியில் முகிழ்த்த காணொளி. ரோமானிய தேசியவாதி கேட்டோ அவரின் 60 வயதில் கிரேக்க மொழியை கற்றார். ஜியு போப் அவரின் 79 வயதில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சாக்ரட்டிஸ் அவரின் 80 வயதில் இசையில் தேர்ச்சி பெற்றார். மைக்கேல் ஆஞ்சலோ அவரின் 80 வயதில் அழியா ஓவியங்களை தீட்டினார், உலக புகழ் பெற்றார். கிரேக்க கவிஞர் சிமோனைஸ் அவரின் 80 வயதில் பாராட்டி பரிசளிக்கப்பட்டார். 9000 பாடல்கள் எழுதி திரையுலக வரலாற்றில் சாதனை புரிந்த கவிஞர் வாலி அவரின் 82 வயது வரையில் பாடல்கள் எழுதினார். உலக புகழ்பெற்ற கவிதைகளை கவிஞர் டென்னிசன் அவரின் 83 வயதில் எழுதினார். சர் ஐசக் நியூட்டன் அவரின் 85 வயதில் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவரின் 85 வயதில் உளியின் ஓசை படத்திற்கு வசனம் எழுதினார். பெட்ராண்ட் ரஸ்ஸல், தாமஸ் ஹாப்ஸ் இருவரும் அவர்களின் 90 வயதில் தத்துவ புத்தகங்களை எழுதினர். உலக அதிசயமான ஈஃபில் கோபுரம் கட்டிய கஸ்டேவ் ஈபிள், நாவலாசிரியர் சாமர் செட்மாம், நாடகாசிரியர் பெர்னாட் ஷா ஆகியோர் அவர்களின் 90 வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கினர். திருவாரூர் தணிக்கையாளர் எஸ்.எம். மிஸ்கின் 1928 கூத்தாநல்லூரில் பிறந்தார். 1952 லயோலா கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். 1956 CA பட்டம் பெற்று 1960 தணிக்கையாளராக தொழில் புரிந்தார். அவர் அரிமா சங்கத்தின் தென்னிந்திய ஆளுநர். திருவாரூர் வண்டாம்பாளையத்தில் 1995 அரிமா சங்க கண் மருத்துவமனையை துவக்கி இலவச கண் சிகிச்சை அளித்தார். 1999 பெண் கல்விக்காக ராபியம்மாள் மகளிர் கல்லூரி துவக்க துணை புரிந்தார். 2014 முனைவர் PhD ஆய்விற்கு பதிவு செய்து 2019 92 வயதில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். முனைவர் பட்டம் ஆய்வு தலைப்பு காசோலை மோசடி. பணமின்றி திரும்பும் காசோலைகள் பற்றிய 400 உயர் உச்ச நீதிமன்ற வழக்குகள். லியோபோல்ட் அவரின் 92 வயதில் உலக வரலாற்றை எழுதினார். தினமணி நாளிதழின் முன்னாள் ஆசிரியர் AN சிவராமன் அரபி மொழியை அவரின் 92 வயதில் கற்று அதன் பின் குர்ஆன் ஓதவும் கற்றார். முனைந்து செயல்பட முதுமை தடையல்ல, முதுமையிலும் புதுமை படைப்போம், புத்துலகில் புத்தாக்கம் பெறுவோம்.